என்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிற வரை இந்த நாட்டிற்காக உழைப்பேன் என்று தான் கலந்து கொண்ட கடைசி பொதுக்கூட்டத்தில் பேசியவர் அன்னை இந்திரா காந்தி. அந்த அன்னை இந்திரா காந்தி அரசின் ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் தவறு என்று இன்றைக்கு அன்பு தலைவர் சிதம்பரம் சொல்லியிருக்கிறார். ஏறக்குறைய 40 வருடங்களுக்கு பிறகு திருவாய் மலர்ந்திருக்கிறார் தலைவர் சிதம்பரம். இதில் இடையில் பல ஆண்டுகள் அவர் மத்திய அமைச்சராக இருந்திருக்கிறார். குறிப்பாக மத்திய உள்துறை அமைச்சராகவும் இருந்திருக்கிறார். அப்போதெல்லாம் இதை பற்றி அவர் பேசவில்லை. இதுபோன்ற முடிவுகளை பிரதமர் ஒருவரே எடுக்க முடியாது. சம்பந்தப்பட்ட துறைகளின் உயர்மட்ட பிரமுகர்கள் பல அமர்வுகள் அமர்ந்து கலந்து ஆலோசித்த பிறகே இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கும். கூட்டு முடிவு என்று அதனையும் தலைவர் சிதம்பரமே குறிப்பிட்டிருக்கிறார். 1984 நீங்கள் வழக்கறிஞராக பணியாற்றி கொண்டிருந்தீர்கள். அன்றைய அன்னை இந்திரா காந்தி அரசில் நேரடியாக உங்களின் பங்களிப்பு ஏதும் இல்லை. அப்போது பல வல்லுநர்கள் கூடி அப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள். அன்றைய சூழ்நிலைக்கு ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் தவிர வேறு வழியில்லாமல் தான் அந்த முடிவு எடுக்கப்பட்டதாக டெல்லியில் உள்ள பல முக்கிய பிரமுகர்கள் சொல்கிறார்கள். அடுத்த வருடம் பஞ்சாப் சட்டமன்ற தேர்தல். இப்போது நீங்கள் பொற்கோவில் பிரச்சனையை கிளப்புவது ஏன்? அதனையும் நம்முடைய மாநில அரசு அமைந்திருக்கக்கூடிய இமாச்சல பிரதேசத்தில் கிளப்புவது ஏன்? 1980 சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட விரும்பிய தலைவர் சிதம்பரம் காங்கிரஸ் கட்சியில் வாய்ப்பு கேட்கிறார். தமிழகத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்த அன்னை இந்திரா காந்தி சுற்றுப்பயணத்தை முடித்துவிட்டு விமான நிலையத்திற்கு வந்தபோது சிவகங்கை மாவட்டத்தின் முக்கிய காங்கிரஸ் பிரமுகர்கள் பெரியவர் ஊனா சுப்பிரமணியம் மற்றும் ஐயா கப்பலூர் கரியமாணிக்கம் அம்பலம் ஆகிய 2 பேரையும் அழைத்து கொண்டு அன்னை இந்திரா காந்தியை சந்திக்கிறார் தலைவர் சிதம்பரம். பெரியவர்கள் 2 பேரும் படித்தவர், வழக்கறிஞர், பெரிய குடும்பத்து பிள்ளை. இவருக்கு நீங்கள் சிவகங்கையிலே போட்டியிட வாய்ப்பு தர வேண்டும் என்று அன்னையிடம் கேட்கிறார்கள். அப்போது இளைஞராயிருந்த சிதம்பரம் கட்சி தனக்கு வாய்ப்பு தரவில்லை என்றால் தான் காங்கிரஸை விட்டு வெளியேறுவேன் என்று அன்னை இந்திரா காந்தியிடம் சொல்கிறார். வெகுண்டெழுந்த அன்னை இந்திரா காந்தி அங்கேயே பிரஸ் கமான் என்று பத்திரிகையாளர்களை அழைத்து, நான் இந்தியா முழுவதும் காங்கிரஸ் வேட்பாளர்களை அறிவிக்கவில்லை, ஆனால் எங்கள் முதல் வேட்பாளரை இங்கே நான் அறிவிக்கிறேன். சிவகங்கையில் திரு RV சுவாமிநாதன் போட்டியிடுவார் என்று சொல்லிவிட்டு செல்கிறார். அதன் பிறகு அன்பு தலைவர் சிதம்பரம் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதிக்கு வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார். மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி கூடி கட்சி பெரிதா தனிமனிதன் பெரிதா என்றால் கட்சிதான் பெரிது, ஆகவே நீங்கள் உங்கள் வேட்புமனுவை வாபஸ் பெற்று கட்சியின் வேட்பாளர் RVSக்கு வேலை செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டது. அதன் பிறகு வேட்புமனுவை வாபஸ் பெற்று மதுரை டவுனால் ரோட்டில் உள்ள சந்தானம் லாட்ஜ் வாசலில் காஃபி சாப்பிட்டு கொண்டே பொங்கி வந்த கண்ணீரை துடைத்து கொண்டார் தலைவர் சிதம்பரம். அன்றைக்கு அங்கே இருந்த 4 பேரில் இப்போதும் 2 பேர் சாட்சிகளாய் இருக்கிறார்கள். அன்றைக்கு வாய்ப்பு தராமல் போனதற்காக அன்னை இந்திரா காந்தியை அவர் இறந்த பின்பு அவர் முடிவை தவறு என்று சொல்கிறீர்களா? அப்பாவும் பிள்ளையும் போட்டி போட்டுக்கொண்டு கட்சிக்கு எதிராக சர்ச்சைக்குரிய கருத்துக்களை சொல்லி வருகிறீர்கள். கார்த்தி சொல்கிறார், ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் நேரடியாக எதுவும் செய்ய முடியாது. நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியை பயன்படுத்த பரிந்துரைக்க முடியும், நாடாளுமன்றத்தில் சென்று பேச முடியும் என்று. அது மட்டும்தான் என்றால் அந்த MP பதவியை பெற ஏன் இவ்வளவு பிடிவாதமாக இருக்கிறீர்கள்? அரசின் ஒத்துழைப்போடு மட்டும்தான் திட்டங்களை கொண்டு வர முடியும். திமுக அரசின் உதவியோடு சட்டக்கல்லூரியும் வேளாண் கல்லூரியும் கொண்டு வந்ததாக சொல்கிறீர்கள், ஏற்றுக்கொள்கிறோம். இதற்கு முன்னால் பல ஆண்டுகள் நம்முடைய ஆட்சி இருந்தபோது அதிலே முக்கியமான இலாகாக்களை வைத்திருந்த அன்பு தலைவர் சிதம்பரம் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதிக்கு என்ன பணியாற்றியிருக்கிறார்? பெயர் சொல்லிக்கொள்ளும் திட்டங்கள் திருமயம் பெல் தவிர வேறு என்ன சொல்ல முடியும்? தமிழக காங்கிரஸ் கட்சியில் சட்டமன்ற தேர்தலில் கூடுதல் இடங்களில் போட்டியிட வேண்டும் என்ற கோரிக்கை வலுவாக எழுந்திருக்கிறது. அதற்கு கார்த்தி என்ன வேலை பார்த்திருக்கிறீங்க? கட்சியை வளர்க்கறதுக்கு ஒரு நம்பர் வரும், அந்த நம்பரை வாங்கிட்டு போட்டியிட வேண்டியதுதான் என்று சொல்கிறார். என்ன வேலை பார்த்தீங்க என்று மற்றவர்களை கேட்கிற போது நீங்கள் சிவகங்கையிலே இந்த கட்சியை வளர்க்க என்ன வேலை பார்த்திருக்கிறீர்கள் என்று மனசாட்சியை தொட்டு சிந்திக்க வேண்டும். உன் நாடு உனக்கு என்ன செய்தது என கேளாதே, நீ உன் நாட்டிற்கு என்ன செய்தாய், நீ இந்த மனித சமுதாயத்திற்கு என்ன செய்தாய் என்று சொல்வார் அமெரிக்க அதிபர் ஜான் F. கென்னடி. அதுபோல 80 வயதை கடந்த தலைவர் சிதம்பரம் இந்த காங்கிரஸ் கட்சிக்காக என்ன செய்திருக்கிறார்? தன்னை அடையாளம் காட்டிய நேரு குடும்பத்திற்காக என்ன செய்திருக்கிறார்?
சிவகங்கை காங்கிரசின் அடிமட்ட தொண்டன் வளர்ச்சிக்கு என்ன செய்திருக்கிறார் என்று சிந்திக்க வேண்டிய காலகட்டம் வந்திருக்கிறது. நீதிமன்றத்தில் வழக்காட போனாலும் கட்சிக்கு எதிராகத்தான் போகிறீர்கள், பொது நிகழ்ச்சிகளில் பேசப்போனாலும் கட்சிக்கு எதிராகத்தான் பேசுகிறீர்கள். சிவகங்கையிலே தொடர்ந்து வெற்றி பெறுவதற்கு உங்களுடைய செல்வாக்குத்தான் காரணம் என்று ஒரு வெற்று பிம்பத்தை உருவாக்கி இருக்கிறீர்கள். சிவகங்கையிலே காங்கிரசுக்கு உள்ள செல்வாக்கு முழுக்க முழுக்க நேரு குடும்பத்தின் வாக்கு வங்கி, காங்கிரஸ் கட்சியின் வாக்கு வங்கி. உங்களுக்கென்று ஏதும் இங்கே இல்லை. அப்படி உங்களுக்கான செல்வாக்கு இருந்திருந்தால் அப்பாவும் பிள்ளையும் திகார் சிறைக்கு போனபோது இங்கே ஒரு துரும்பும் கூட அசையவில்லை என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். அதுதான் உங்கள் செல்வாக்கு. இன்னொரு செய்தியையும் நான் முன்வைக்கிறேன். 1984 இருந்து நீங்கள் சிவகங்கை மாவட்ட காங்கிரஸை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறீர்கள். உங்களுடைய சொந்த பேரூராட்சியான கண்டனூர் பேரூராட்சியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளரை உங்களால் வெற்றி பெற வைக்க முடிந்ததா? நீங்கள் நேரு குடும்பத்தை விமர்சிப்பதை நிறுத்திக் கொள்ளுங்கள். ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் இந்தியாவின் எந்த மூலைக்கு சென்றாலும் மக்களின் அபரிதமான அன்புக்கு பாத்திரமானவர்கள். காங்கிரஸ் ஆட்சிக்கு வரும் என்று உறுதியாகச் சொல்லுங்கள். நீங்கள் மிகப்பெரிய அறிவாளி, சட்ட வல்லுனர், தேர்ந்த பாராளுமன்றவாதி, தலை சிறந்த நிர்வாகி. இதிலே எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. ராகுல் காந்தி தான் பிரதமர் வேட்பாளர் என்று நீங்கள் பிசிறாமல் சொல்லுங்கள். அதை நீங்கள் இன்று வரை ஒழுங்காக செய்யவில்லை என்பதுதான் எங்களின் மிகப்பெரிய வேதனை. அதுதான் நீங்கள் நேரு குடும்பத்திற்கு செலுத்தும் நன்றிக்கடன். அதிலே மாறுபடாதீர்கள். அது மிகப்பெரிய துரோகம். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக ஒருவர் தேர்வு செய்யப்பட்டால் அவருடைய ஒவ்வொரு மணி நேரமும் அவருடையதல்ல, அது அந்த தொகுதி மக்களின் நேரம். அப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு அந்த 5 வருடங்கள் அந்த மக்களுக்காக உழைக்க முடியுமோ அப்படி உழைக்க வேண்டும். அப்போதுதான் அந்த தேர்வு, அந்த வெற்றி முழுமை பெறும். நம்முடைய மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் எத்தனை நாட்கள் வெளிநாட்டில் இருந்திருக்கிறார் என்று அவரே கணக்கிட்டு பார்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் தேர்வு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களில் அதிக நாட்கள் வெளிநாடுகளில் இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் என்றால் அது சிவகங்கை தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினராகத்தான் இருப்பார். இனியாவது மாற்றிக்கொள்ள வேண்டும். தன்னுடைய நேரத்தை தனக்கான நேரம் மட்டுமல்ல என்பதை புரிந்து சிவகங்கை மக்களுக்காக உழைக்க வேண்டும். வென்றாலும் தோற்றாலும் காங்கிரஸில்தான், வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் தேசியம்தான், நின்றாலும் நடந்தாலும் அது நேரு குடும்பத்துடன் தான். தேசிய தோழன் ஒய் பழனியப்பன், சிவகங்கை.